எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நிறைய பேரு எனக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆகல, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்கிட்ட சொன்னவங்க கிட்ட நான் படிக்க சொன்ன ஒரு புத்தகம் தான் குட் வைப்ஸ் குட் லைஃப், நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை. இந்த புத்தகத்துல ஈர்ப்பு விதியை இன்னும் எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு இந்த ஈர்ப்பு விதியை பத்தி தெரிய வருது. நீங்கள் எதை குறித்து தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். உடனடியா அவர் என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தார். அந்த சின்ன விஷயத்த அவரால் அடைய முடிஞ்சது. அதன் பிறகு காலேஜில் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டூர் போறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைங்க. அப்பவும் அவர் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த பணம் என்னிடம் சேரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அதே மாதிரி எதிர்பாராத விதத்துல அவருக்கு ஒரு பணம் கிடைச்சது. அந்த பணத்தை வச்சு அவரால் அந்த காலேஜ் டூர் போய் என்ஜாய் பண்ணவும் முடிஞ்சுதான். 2 தடவை ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். அடுத்ததா காலேஜ் ஃபைனல் இயர் செமஸ்டர் அவர் ஒரு 3 பேரோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சாதான் கடைசி செமஸ்டர் எக்ஸாமே எழுத முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. ஆனால் இவர் கூட இருந்த அந்த 2 பேருமே மகா சோம்பேறிங்க. இவர் அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதனால இவரால் அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியல. அப்பதான் அவரு இதற்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறார். எப்படியாவது நான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஈர்ப்பு விதிப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகல. அவங்களோட கல்லூரி பேராசிரியர், இன்னும் சில தினங்கள்ல நீ உன்னோட ப்ராஜெக்டை முடிக்கல அப்படின்னா உன்னால எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்தார். இந்த முறை எக்ஸாம் எழுதலை அப்படின்னா திரும்ப 8 மாசம் கழிச்சுதான் எக்ஸாம் எழுத முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர போறோம் அப்படின்னு அவருக்கு தெரியல. பயங்கரமான மனக்குழப்பத்தில் இருந்தார். அதே காலகட்டத்திலுடைய அவருடைய கசின் ஒருத்தனோட கல்யாணத்துக்கு போக வேண்டிய நிலை இருந்தது. சரின்னு ஊருக்கு போயிட்டு அந்த மேரேஜை அட்டன் பண்றாரு. அங்க தன்னோட கசினோட நண்பர்களோட சேர்ந்து ஜாலியா அந்த மேரேஜை என்ஜாய் பண்றாரு. அந்த மேரேஜ் நடந்த 2-3 தினங்கள் நண்பர்களோட ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கிறார். 3 நாள் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய காலேஜ் ஹாஸ்டலுக்கு வராரு. ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு வெறித்தனமா முடிவெடுத்து எப்படியோ ஓரளவு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி ப்ரொஃபஸர் கிட்ட காமிச்சு இவர் மட்டும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதியும் வாங்கிடுறாரு. அப்போ இத்தனை நாளா ஒர்க் ஆகாத அந்த ஈர்ப்பு விதி இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ நாம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருந்து இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறோம் அப்படின்றதும் இருக்கு. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு இந்த பாசிட்டிவ் மனநிலையில ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்போ லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு விதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள்ல இருக்கும்போது நம்ம நினைச்சது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். இவர் கூட இருந்த நண்பர்கள்லாம் மகா சோம்பேறிங்க. அவங்களோட சேர்ந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினால தான் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல, நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அப்போ ஈர்ப்பு விதி வேலை செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். ஆனா எப்போதுமே நம்ம சுற்றி பாசிட்டிவான ஆட்களே இருக்க மாட்டாங்க, நெகட்டிவ் ஆட்களும் இருப்பாங்க இல்லையா? இதை எப்படி சமாளிக்கிறது? மற்றவங்களை நம்மளால திருத்த முடியாது, ஆனால் நம்மளை நாம மாத்திக்க முடியும். நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்காது அப்படின்னு முடிவு பண்ணார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வைரஸ் எல்லா இடங்கள்லயும் பரவிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களை அந்த வைரஸ் தாக்காது. தாக்கினாலும் பாதிப்புகள் கம்மியா இருக்கும் இல்லையா? இன்னும் பிரபஞ்ச சக்தி அதோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, இந்த சூரிய குடும்பத்துல எவ்வளவோ கிரகங்கள் இருக்கு. எல்லா கிரகங்கள்லையும் திடீர்னு எரிகற்கள் விடும். சூரிய மின்காந்த புயல் தாக்கும். புதன், வெள்ளி போன்ற கிரகங்கள் எல்லாம் இந்த மின்காந்த புயலால கடுமையா பாதிக்கப்படும். ஆனால் இவையெல்லாம் பூமியை மட்டும் எதுவுமே செய்யறது இல்லையே. எப்படி? ஏன் அப்படின்னா பூமியை சுற்றி ஒரு பாசிட்டிவான வளிமண்டலம் இருக்கு. அதனால வேற எந்த எதிர்கற்கள் வந்தாலும், மின்காந்த புயல் வந்தாலும் அவை வளிமண்டலத்துக்குள்ளேயே எரிஞ்சு போயிடுது. பூமியை தாக்குறது இல்ல, நம்ம பூமிக்கு எதுவும் ஆகிறது இல்ல. கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். நம்மை சுற்றி எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆரா இருந்தது அப்படின்னா நம்ம பக்கத்துல உள்ள நெகட்டிவ் மனிதர்களை பற்றி நாம கவலைப்பட வேண்டியது இல்லை. அதெல்லாம் சரி,
நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி பெருக்கிறது, அதற்கு நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்றாரு. அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் நேச்சர். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழணுமா, இப்பனா கிராமத்துல போய் வாழணுமா அப்படின்னு சொல்ல, முடிந்த அளவு வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி ஒரு மலை மேல ட்ரெக்கிங் போங்க. கிணறு, ஏரி, அருவி போன்ற இயற்கையான நீர்நிலைகள்ல குளிச்சு பாருங்க. எந்த ஒரு மின்சாரமும் இல்லாம ஒரு காட்டு பகுதியில ஒரு நாள் தங்கிருங்க. இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து வாழுங்க. இதெல்லாம் எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? சரி, அட்லீஸ்ட் உங்க வீட்டு மொட்டை மாடியில எத்தனை நாள் நீங்க சூரிய உதயத்தை பார்த்திருப்பீங்க? இல்ல ஒரு மரத்துக்கு அடியில என்னைக்காவது உட்கார்ந்து சாப்பிட்ருக்கீங்களா? எத்தனை நாள் நில ஒளியில உட்கார்ந்து சாப்பிட்ருக்கீங்க? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். இதெல்லாம் சிட்டிலையும் பண்ண முடியும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க. உங்க வீட்டுல உள்ள சின்ன சின்ன செடிகளை வளருங்க. டெய்லி சன்ரைஸோ சன்செட்டோ பாருங்க. ஒரு நாள் இரவு நிலவொளியில உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. கட்டில் மெத்தைகள்ல மட்டும் தூங்காம ஒரு நாள் தரையில படுத்து தூங்கி பாருங்க. இப்படி இயற்கையோடு இணைந்து நம்ம சிட்டில இருந்தாலும் வாழலாம். இயற்கையோடு இணைந்து வாழும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும். 2வது பாயிண்ட், டேக் குட் ஃபுட் ஹேபிட்ஸ். சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ அது உங்களை உட்கொள்கிறது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் யூடியூப் ஷார்ட்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாப்பிட்ற வீலாக் வீடியோவாவது பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு எங்கேயாவது போய் எதையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு வித்தியாசமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதற்காக இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு இல்லை. ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அது என்ன மாதிரியான ஒரு உணவு அப்படின்றதுல உங்களுடைய கவனம் இருக்கணும். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதோட வைப்ரேஷன் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். வள்ளலார் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் வயிறு இறந்த உடல்களை புதைக்கும் சுடுகாடு அல்ல. இறந்து போன ஆடு, கோழி, மாடு, மீன் இதெல்லாம் உங்க வயிற்றுல போட்டு எரிக்கிறீங்களே, உங்க வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்குறாரு. இயற்கையான காய்கறிகள், பழங்கள், தேன் இதெல்லாம் உயிருள்ள உணவுகள். இந்த மாதிரி உயிருள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிப்பதை உணர்வீங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. முக்கியமா பழச்சாறு கூட, அதாவது இந்த ஃப்ரூட் ஜூஸ் கூட கெடுதல் தான். ஏன்னா இந்த பழங்களை மிக்சியில் அரைபடும் போது ஒரு ஹீட்ல அந்த பழத்துல உள்ள நல்ல சத்துக்கள் எல்லாம் போயிடுது. வெறும் சர்க்கரையில வெள்ளை ஜீனியை போட்டு தான் நம்ம ஜூஸ்ன்னு குடிக்கிறோம். அதனால இந்த ஃப்ரூட் ஜூஸ் கூட குடிக்காதீங்க, டைரக்டா பழங்களாவே சாப்பிடுங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு. பழச்சாறு, ஃப்ரூட் ஜூஸ் இதுவே கெடுதி அப்படின்னா அப்போ கூல் ட்ரிங்க்ஸு, சரக்கு இதெல்லாம் எவ்வளவு கெடுதல்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உடல் கிட்டத்தட்ட 70% நீரால் ஆனது. அதனால நம்ம என்ன குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்முடைய உடல்லையும் மனசுலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே கொடுக்கும். அதனால நல்ல உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு என்னப்பா எதுவுமே கிடைக்கல, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையே கூட நிறைய பேருக்கு கனவு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, அதில் மாதம் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னா இந்தியாவில் உள்ள 40% பணக்காரங்களில் நீங்களும் ஒருத்தர். இன்னும் இந்தியாவில் உள்ள 60% மக்கள் கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் அதற்கு மாதம் ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்களாம். இந்த மாதிரி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு தினமும் காலையில் எழுந்து நன்றி சொல்லுங்க. எதுவுமே இல்லையா, ஆரோக்கியமான உடல் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்க முடியுமா, அதுவே மிகப்பெரிய வரம் தான். அதற்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி காலையில எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க விஷயங்களுக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி கிடைத்த விஷயங்களுக்கு நன்றி சொன்னீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் இன்னும் பெரிய பொருட்கள் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உதாரணத்துக்கு இப்போ உங்க கடவுள் உங்களுக்கு 1 லட்ச ரூபாயை கொடுக்குறாரு அப்படின்னா அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான், அதற்கு நீங்க நன்றி சொன்னீங்க அப்படின்னா தான் இன்னொரு 1 லட்சம் உங்களுக்கு தேடி வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஏற்கனவே இருக்க விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததா 4வது பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் சொல்லுங்க. இந்த வீடியோவை ஒரு நொடி பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. அந்த 2 பேர் யாருன்னு யோசிச்சிட்டீங்களா? நிறைய பேர் லைஃப் பார்ட்னரை யோசிச்சிருப்பீங்க, சில பேர் அப்பா அம்மாவை யோசிச்சிருப்பீங்க, சில பேர் உங்களோட குழந்தைகளை யோசிச்சிருப்பீங்க, இன்னும் சில பேர் உங்களுடைய நல்ல மென்டார் இல்லை நல்ல ஆசிரியர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நடிகர், கிரிக்கெட் வீரர் இவங்களை கூட யோசிச்சிருப்பீங்க இல்லையா. ஆனால்
யாராவது உங்களை யோசிச்சிங்களா? இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச 2 பேர் யாருன்ற கேள்வியை கேட்டதும் உங்கள் பேரை நீங்க முதல்ல சொல்லணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்பதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். செல்ஃப் லவ் இஸ் பெஸ்ட். லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இந்த உலகத்துல செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாதான் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களையும் உங்களால மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய சந்தோஷத்துல தான் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை தான் மிஞ்சும்னு சொல்றாரு ஆசிரியர். உங்களுக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கோங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்குன்னு சில விஷயங்களை தினமும் செய்யுங்க. முக்கியமாக பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க டெய்லி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. செல்ஃப் லவ் இருந்தால் தான் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். 5வது பாயிண்ட்டு மெடிடேஷன். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானம் பண்ணணும். அதாவது உங்கள் உடலை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்க மாதிரி, பாசிட்டிவ் ஆரா இருக்க மாதிரி நினச்சிட்டு தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அலைகள் உங்கள் உடலை சுற்றி கண்டிப்பாக உருவாகும். ஒரு பாசிட்டிவான பபுள்குள்ளே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி மனக்கண்ணில் பார்த்து தியானம் பண்ணுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பூமியை சுற்றி எப்படி ஒரு வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரி உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஆரா, பாசிட்டிவான வளிமண்டலம் இருக்க மாதிரி யோசிச்சுக்கிட்டே தியானம் பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் எப்போவுமே உங்களை தாக்காது. இதை பற்றியெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இன்னும் லா ஆஃப் வைப்ரேஷன், அதிர்வு பற்றி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் ஆசிரியர் சொல்கிறாரு. இந்த புத்தகம் தமிழில் கூட கிடைக்குது. நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை. அதனால் டைம் இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டும் சின்ன ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் நேச்சர். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள். 2வது பாயிண்ட்டு, டேக் குட் ஃபுட் ஹேபிட்ஸ். நல்ல ஆரோக்கியமான உயிருள்ள உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. 3வது பாயிண்ட்டு, எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. 4வது பாயிண்ட்டு, லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 5வது பாயிண்ட்டு, ஆரா மெடிடேஷன். தினமும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் பபிள் இருப்பது போல தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போதுமே இருக்கும். இந்த புத்தகத்தில் உள்ள மிகச்சிறந்த வரிகளை மட்டும் நான் ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். மெம்பர்ஸ் மட்டும் அந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். ட்ரீம் பிக் அச்சீவ் இட். என்பதெல்லாம் உயர்வு.